எப்சான் L4360 இன்ஸ்டால் பண்ணுவது எப்படி என்று நாங்கள் சொல்ல போகிறோம். ஏற்கனவே எல்லாம் கலத்திட்டோம். இதுதான் இது. இங்கே உண்டா மைக் என்ன தனியாக போகிறேன். மைக் எங்கே இருக்குது? நீ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணு, அப்புறம் மைக்கில் ரெண்டாவது ஆடியோ ஆட் பண்ணி. இதுதான் இங்கு நான் இங்கு பாட்டியில் ஓப்பன் பண்ணுறாரு நம்ம நண்பர். பார்த்துக்கிங்க, இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். முதல்ல ட்ரை பண்ணுவோம். இங்கு பாட்டிலே ஓப்பன் பண்ணுவது எப்படி பார்த்துக்கிங்க. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்படி தான் இருக்கும். அப்படியே தூக்கி கமத்திட வேண்டியதான். அதில் ஃபோனை பிடி. ஆடியோ இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா? கரெக்டாக போகுமா? இது கலத்த வேண்டியது இல்லை, அதே கதை அதில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஊற்றக்கூடாது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ உள்ள ட்ரெண்டிங் டெக்னாலஜி. அவ்வளோதான். பிளாக்கை தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி நீங்கள் கமத்தி வச்சா போதும். கொஞ்சம் நேரத்தில் அதே ஃபில் ஆகும். எப்படி அவன் இவனை ஒருத்தன் சொல்லுவானே, அதை மாதிரிலே சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதோட இந்த லெவல் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சே நீங்கள் கணிச்சிக்க வேண்டியதுதான். இங்கே லைட்டிங் கொஞ்சம் குறவாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அடுத்து இங்கே போடுறது எப்படின்னு அடுத்தது காட்டுவோம். பாஸ் பண்ணு. நல்லா லேட்டஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தாச்சு. ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம், ஆனால் ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் நண்பர். ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போடணும். அடுத்தது ப்ளூ கலர் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இது நம்ம தான் ப்ளூன்னு சொல்லுவோம், ஆனால் அவனை ஜியான்னு சொல்கிறீங்க. இந்த சைனாக்கார பயவுடையிலே இப்படியே தான் இருப்பான். நம்ம தெக்க போனால் அவனை வடக்க வருவானுங்க. இதுவும் அப்படி தான். ஒரு மெக்கானிசம் தான் என்னன்னு புரியலை. சும்மா அப்படியே தூக்கி தலைக்கீழ வச்சா அது இங்கே ஃபில் ஆகுது. ஐயோ, ஓகே, டன். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த பாட்டியில் தலைகளை பிடிச்சா இங்கு சிந்தாது. அந்த நாபில் வச்சா மட்டும்தான் இந்த இங்கு வந்து அந்த இதில் வந்து ஃபில் ஆகும். அடுத்து நாங்கள் மெஜெண்டா ஊற்றுறோம். ஆனால் நம்ம எல்லோரும் அதை பிங்குன்னு சொல்லுவோம். ஆனால் இவனுக்கு மட்டும் சைனாக்காரனுக்கு மட்டும் மெஜெண்டான்னு சொல்லுவானுங்க. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகிட்டானுங்க சைனா பயிலு. இங்கே பட்டில் தரதுக்கு வச்சிங்கன்னா அது வாட்டர் ஃபுல் ஆகிடும். ஃபைனலாக எல்லோ கலர் ஓப்பன் பண்ணோம். எல்லோ மட்டும் எல்லோனே போட்டிருக்கிறானு இந்த சைனா பயோட. பார்ப்போம் எப்படின்ட்டு. உனக்கு வெளியிலேருந்து டஸ்ட்டு இந்த பக்கம் ஏறாது. இந்த எல்லோ கலர் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபைனலாக மூணாவது கலர் பார்த்தீங்களா? இது பிளாக்கு, இது ஜியான், மெஜெண்டா, எல்லோ. எல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிக்கிட்டு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதில் போட்டிருந்தா இந்த எல்லோ கலர் அதுவும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அவசரப்பட்டு நீங்கள் யாரும் பாட்டிலில் தூர போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலில் எவ்வளோ காணி இருக்குது. இது எதுக்குன்னா நாங்கள் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு போடாதீங்க. இது எதுக்குன்னா ஆன் பண்ணி முடித்த உடனே இந்த இதில் உள்ள இங்கே எல்லாம் இந்த பிரிண்டரில் உள்ள டியூபுக்கு போய் மறுபடி தீரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த பாட்டிலில் கொஞ்சம் கமத்தி ஃபில் பண்ணுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பிரிண்டாவது நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நம்புகிறோம். முதல்ல நாங்கள் இப்போ இந்த பிரிண்டர் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மெயின் டைம் இந்த சிஸ்டத்தில் இந்த பிரிண்டரோட டிரைவர் சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பவர் கேபிளை கொடுத்தாச்சு, யூஎஸ்பியை சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். பிரிண்டரை நம்ம ஆன் பண்ணியாச்சு. என்ன அழகாக வருது பாருங்கள். எப்சான் அது நிறையெல்லாம் பாருங்கள். அதில் சூப்பராக இன்டாங்கிலே லைட் எரிய மாதிரி அழகாக வச்சுருக்குறோம். இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே வந்து உங்கள் மொபைல் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுவான்னு கேட்குது. சிம்பிள் ஓகே க்ளோஸ் பட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் யூஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் த கோடு. உங்கள் ஃபோனில் நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும். எப்படி போகணும்? கூகுளில் நீங்கள் உங்கள் மொபைலில் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாலே போதும். இது டைரெக்டாக உங்களுக்கு கூகுள் ப்ளேயில் இதுக்கு கொண்டு வந்து காமிச்சிடும். பார்த்துங்க, நீங்கள் வந்து இதுக்கு ஓகே கொடுத்துக்கிட்டு இதே பண்ணிடலாம். உங்கள் ஃபோனில் ஏற்கனவே எப்சன் பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் இப்படி காட்டுது. இன்ஸ்டால் பண்ணலை, நான் இப்போ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் எப்சான் ஸ்மார்ட் பேனல். இப்படி தான் வரும். அக்ரி கொடுங்க.
பனானா கேலா ஓகே. கிரேப்ஸ் அங்கே ஒரு 10 ரூபா தான் சொல்லி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் சாண்ட்ரா ஆரஞ்சு தர்பூசணி பார்த்தீங்களா, வாட்டர் மெலன், தர்பூஸ், பீட்டா, அனார், பைனாப்பிள், அனானாஸ், அன்னாச்சி பழத்தை அனானாஸ், சிக்கோ, பப்பாயா, பப்பித்தா. பப்பாயா தான் நல்லா இருக்கு பேர், பப்பித்தா. அப்புறம் தான் நைஸ் பார்த்தீங்கன்னா செட் மொபைலில் கனெக்ட் பண்ணால் இப்படி வந்துடுது. ஒரு நீங்கள் உங்கள் பிரிண்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும் போதும், இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி ஃபார் இன்ஸ்டலேஷன் அவ்வளோதான். ஓகே, கண்டினியூ அப்ரூவ். முன்னாடி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவைப்பட்டுச்சு இந்த பிரிண்டரை செட்டப் பண்ணதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை, ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். கொஞ்சம் பேப்பர் வச்சா அது பாட்டுக்கு பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு லோட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த இதில். இது நாங்கள் ஓப்பன் பண்ணலை, இதுக்கு நாங்கள் மூடி இதே மாதிரி கவர் வச்சுருக்கோம், அழுக்காயிடக்கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு கடையில் யூஸ் பண்ணுறதுனால எப்படியும் வெளி சைடில் இருந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் ட்ரே. இது வந்து எப்சானில் உள்ள டியூப்ளெக்ஸ் மாடல் பிரிண்டிங்கு. அதுக்கு ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஃபோன்லேயே இப்படி காமிச்சிடும் இங்கே எப்படி ஃபில் பண்ணணும். முதல்ல இங்கேலாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாமே எஸ் நோ தான். அதே வந்து இங்கு இன்ஸ்டலேஷன் காட்டுது. பார்த்தீங்கன்னா இங்கு ஓடுறது உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட். இதுக்கு குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது முடித்ததுக்கப்புறம் எப்படின்னு ரெண்டாவது சொல்லுவோம். அதே சொல்லுது இங்கே இன்ஸ்டலேஷன் நடக்கும்போதே நீங்கள் வைஃபையில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டலேஷனு கரெக்டாக 11 நிமிஷம் ஆகும் அப்படின்னு தான் காட்டுது. வர சைனாக்காரன் டெக்னாலஜியில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுது. பாஸ்வேர்டு உங்களுக்கு ஷோ ஆகும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பிரிண்டரை வந்து வைஃபையில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வெளியே எங்கேயாவது இருந்தாலும் இந்த நண்பர்களை இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரு லைட்டை போட மறந்துட்டோம், மன்னிச்சிக்கோங்க. இப்போ பிரிண்டர் உங்களுக்கு அழகாக தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மினிட்ஸு ஆகுன்னு தான் காட்டுது. பார்ப்போம், அதே 11 மினிட்ஸில் தான் இருக்குது. முடிஞ்சோன்னே சொல்லேன். இங்கே இந்த சேம் டைம் நாங்கள் ஃபோனில் வந்து வைஃபை கனெக்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ இது இருக்கிறனால வந்து நம்ம எங்கே இருந்தனாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் முதல்ல இருந்த இங்கு லெவலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இங்கு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். முதல்ல டேங்கு ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. இது என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னா இந்த இங்கு அங்கே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டியூப்பு வழியாக ஹெட்டுக்கு போகுது. செட்டப்பு எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம வைஃபை செட்டப் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பார்ப்போம், வைஃபைலையும் கனெக்ட் ஆகிருக்குது, எப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, பிரிண்டர் வெற்றிகரமாக இன்ஸ்டால் செஞ்சு பிரிண்டும் எடுத்தாச்சு, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இந்த ஸ்கேன் ஆப்ஷன்